மும்மொழியை வந்து நீங்கள் வரவேற்கலாம்? மும்மொழியை கண்டிப்பாக வர வைக்கலாம். வரவேற்கத்தக்கதான், கண்டிப்பாக வரவேற்கத்தக்கதான், வரவேற்கலாம், நல்லா வரவேற்க தான். அது விஜய் சொல்கிறாருல, அவங்க ஸ்கூல்லே தான் சிபிஎஸ் ஸ்கூல் நடத்துறாருல, அது அவருக்கு அர்த்தம் அவர் எதிர்ப்பு தெரிகிறாருல, அது தப்பு தெரியாது. கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா எல்லா பசங்களும் வந்து அந்த ஸ்கூல் போயிடும்ல. அப்போ இவங்க ஸ்கூலில் வந்து டவுன் ஆகிடுது. பிஸ்னஸ் பணம் இருக்கிறவங்க படிக்க வைக்கிறாங்க, பணம் இல்லாதவங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுகள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் வர வச்சாக்க நல்லதாக இருக்கும். எதுக்கிறதுக்கு ஒரே காரணம், மும்மொழி கொள்கையை கட்டாயமாக சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டால் தான் நிதி உதவி தருவோம்னு சொல்லி அவங்க சொன்னதுனால இப்போ புதுசாக வந்த மாதிரி இவங்க வந்து கிரியேட் பண்ணி பேசுகிறாங்க. ஹிந்தி கற்றுக்கிறது எல்லாரும் கற்றுக்கிறது நல்லது தான். மத்திய அரசே முன்மொழி வேணும், கம்பல்சரின்னு சொல்ல நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கலான்டா சொல்லிட்டு தேவையில்ல, இதுதான் கட்டி தான் ஆகணும்னு சொல்ல. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற சின்ன கொஞ்சம் கஷ்டப்பட்ட குழந்தைகள் விருப்ப பாடமாக என்ன எடுத்துக்கலாம், அது 5ஆம் கிளாஸ் மேலே தான் எடுக்க முடியும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம், தப்பு இல்லை. படிக்கிறது நல்லது தான், அந்த இது கொண்டாடுறது நல்ல விஷயம் தான். பணக்காரன் மட்டும்தான் அதை இது கற்றுக்கிற மாதிரி இது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எல்லாமே ஏழை பசங்களாம் கற்றுக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. விஜய் வந்து அவர் ஸ்கூல் நடத்துல வந்து மும்மொழி கொள்கையே ஏற்றதுக்கு ஒரு சாமானிய மக்களும் ஒரு பெண் குழந்தையும் படிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து அவங்க எதுக்கான திராவிட அரசியோடு சேர்த்து அவங்க எதுக்காங்க எதுக்கிறதுக்கு ஒரே காரணம், மும்மொழி கொள்கையை கட்டாயமாக சட்டப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டால் தான் நிதி உதவி தருவோம்னு சொல்லி அவங்க சொன்னதுனால இப்போ புதுசாக வந்த மாதிரி இவங்க வந்து கிரியேட் பண்ணி பேசுகிறாங்க, அவ்வளோதான். முன்மொழின்னு மத்திய அரசே முன்மொழி வேணும், கம்பல்சரின்னு சொல்ல நீங்கள் கொஞ்சம் கற்றுக்கலான்டா சொல்லிட்டு தேவையில்ல, இதுதான் கட்டி தான் ஆகணும்னு சொல்ல. ஸ்கூலில் வந்து விருப்ப பாடமாக தான் எடுத்திருக்காங்களே வழிய, 3வது விருப்ப பாடம் ஹிந்தி பாடம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் விருப்ப பாடமாக ஹிந்தி சொல்லலாம். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற சின்ன கொஞ்சம் கஷ்டப்பட்ட குழந்தைகள் விருப்ப பாடமாக என்ன எடுத்துக்கலாம், அது 5ஆம் கிளாஸ்க்கு மேலே தான் எடுக்க முடியும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லலாம், தப்பு இல்லை. இது கிட்டத்தட்ட அண்ணா காலத்துலேருந்து எதிர்ப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அது வழிமுறையாக வந்துட்டே தவிர கொஞ்சம் மாறணும். மக்கள் மாறுறதுக்கு ஒரே வழி விருப்ப பாடமாக எடுத்தாலே மாறிடும், கண்டிப்பாக மாறிடும். படிக்கிறது நல்லது தான், அந்த இது கொண்டாடுறது நல்ல விஷயம் தான். ஆனால் அதான் பணக்காரன் மட்டும்தான் அதை இது கற்றுக்கிற மாதிரி இது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து எல்லாமே ஏழை பசங்களாம் கற்றுக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நல்லது தாங்க படிக்கிறது. 3வது லாங்குவேஜ் இருக்கணுங்க, கவர்மெண்ட் ஸ்கூலோடு எடுத்துன்னு வரணும். ஹிந்தி எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஹிந்தி இருந்தால் தான் போக முடியும். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் தமிழை வச்சு நம்ம இப்போ தமிழ்நாடு தவிர எல்லா ஸ்டேட்லேயும் ஹிந்தி இருக்குது, தமிழ்நாடு தவிர. அது நல்லது தான் எடுத்துன்னு வருது. தெரிஞ்சது நல்லது தானே. நம்ம இதில் மட்டும் தானே தமிழ்நாடு தானே ஹிந்தி வந்து இல்லைங்கிறாங்க. அந்த ஹிந்தியை வந்து நல்லா கற்றுக்கிட்டோம்னாக்கா நம்ம எங்கே வந்தாலுமே அந்த பிள்ளைங்களுக்கு எங்கே டக்குன்னு வெளியூர் போகுதுங்க, தமிழே பேச முடியாது, இங்கிலீஷ் ஹிந்தி அந்த இடத்துக்கு போகிறோம். படிச்சுருந்தாக்கா நல்லது தானே. ஆனால் ஹிந்தி வர்றது நல்லது தான், உனக்கு கற்றுக்கிறது நல்லது தான். இப்போ இந்த எனக்கே தெரியாது, இப்போ நான் ஹிந்தி கற்றுக்க என் பிள்ளைங்க படிச்சதுனாக்கா அந்த பிள்ளைங்கிட்ட நான் கற்றுக்குவேன். நல்லது தானே, அது நல்லா வரவேற்க தான். அது இப்போ நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன், நான் டெல்லிக்கு போகிறேன், அங்கே போய் ஹிந்தி தானே பேசுகிறாங்க. அவங்க போய் நான் இங்கிலீஷ் கேட்டால் இங்கிலீஷ் தெரியாது. அப்போ நான் இந்த மொழியை கற்றுத்தானே ஆகணும், அது நல்லது தானே. இந்தியாவின் மொழி ஹிந்தி தானே, அது கற்றுக்கிறது தப்பு கிடையாது. அது ஒன்றே இது கிடையாது. தமிழ் இப்போ இங்கிலீஷ் யாங்க தெரியும், இங்கிலீஷ் யாருக்கு வெள்ளக்காரன் மொழி தானே இது. அது மட்டும் நீங்கள் கற்றுக்கலாம், இது கற்றுக்கூடாதா? இந்தியாவின் மொழி என்னது, ஹிந்தி தான். அது கற்றுக்கிறது தப்பு ஒன்றே கிடையாது, அது கற்றுக்கலாமே. மும்மொழியை வந்து நீங்கள் வரவேற்கலாம்? மும்மொழியை கண்டிப்பாக வர வைக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ விஜய் சொல்கிறாருல, அவங்க ஸ்கூல்லே தான் சிபிஎஸ் ஸ்கூல் நடத்துறாருல, அது அவருக்கு அர்த்தம் அவர் எதிர்ப்பு தெரிகிறாருல, அது தப்பு தெரியாது. என் பையனும் அதான் சிபிஎஸ் ஸ்கூல் தான் படிக்கிறான், அந்த ஸ்கூலில் ஹிந்தி தானே இருக்குது, ஹிந்தி தான் படிக்கிறாங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. நாங்கள் வரவேற்கிறோம், அவ்வளோதான். நார்த் இந்தியாவுக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா ஹிந்தி இல்லாமல் முடியாது. நம்ம பொழப்பு தேடி அங்கே போகும்போது ஹிந்தி இல்லாமல் இது பண்ண முடியாது. ஸோ கட்டாயப்படுத்தாமல் பண்ணால் ஓகே. வரவேற்கத்தக்கதான், என்னை பொறுத்தவரை அது வரவேற்கத்தக்கது. மற்றவங்களுக்கு அது எப்படி தெரியாது. இருக்கிற சமுதாய இளைஞர்களுக்கு பின்னாடி வர இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கு அது ஒரு பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறேன். கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது தான். ஆனால் எல்லோரும் படிக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த ஹிந்தி கற்றுக்கணும், சமஸ்கிருதம் கற்றுக்கணும், இங்கிலீஷ் கற்றுக்கணும், தமிழ் கற்றுக்கணும், எல்லா மொழியும் எல்லோரும் கற்றுக்கணும், அதுதான் நல்லது. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோம், திடீர்னு வெளியில் போக மாட்டான். அவன் வெளிநாட்டு போகும்போது தமிழ் பேசினா போதுமா, ஹிந்தி பேசணும், இங்கிலீஷ் பேசணும், எல்லா மொழி பேசணும். இது இப்போ கண்டிப்பாக நல்ல விஷயம் தான். அது எல்லா ஸ்கூல் வந்து இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் கொண்டு வந்துட்டா சிபிஎஸ்சி ஸ்கூலில் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அதனால் எல்லாம் எது தெரிவிக்கிறாங்க. இதை வந்து என்னை பொறுத்தவரை வர வைக்கலாம்.
இது நல்ல விஷயம். இது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து ஹிந்தி இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தா எல்லா பசங்களும் வந்து அந்த ஸ்கூல் போயிடும்ல. அப்போ இவங்க ஸ்கூலில் வந்து டவுன் ஆகிடுது. பிஸ்னஸ் இது இப்போ வரவேற்கலாம். ஒரு ஜென்ரேஷனில் வந்து ஹிந்தி கற்றுக்கினா நல்லது தான். இருந்தாலும் வந்து தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதே மாதிரி ஹிந்தி கற்றுக்கிறதுல அது ஒரு மொழி தானே. இப்போ வேர்ல்டு லெவலில் வந்து எங்கே போனாலும் போகலாம் வரலாம். அதனால் ஹிந்தி கற்றுக்கிறது நல்லது தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் வர வச்சா நல்லது தான். பணம் இருக்கிறவங்க படிக்க வைக்கிறாங்க. பணம் இல்லாதவங்களுக்கு எங்களை மாதிரி ஆளுகள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் வர வச்சா நல்லதாக இருக்கும். பரவாயில்ல, அது ஒரு மொழி, தமிழ் மொழி அது ஒரு மொழி இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கலாம், தப்பு இல்லை. அதாவது வந்து அவர் நடத்துறது வந்து அதில் வந்து ஹிந்தி மொழி முக்கியம் தேவைப்படுது. இப்போ நான் சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர், எனக்கு வந்து ஓலா ஊப்பர் புக்கிங்கில் வர சொல்ல ஒரு ஹிந்திக்காரங்க வந்து புக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நான் கால் எடுத்து பேச சொல்ல அவங்க ஹிந்தியில் பேச சொல்ல எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்போ தெரியாத சொல்ல அந்த ரைடை வந்து நான் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ வந்து இதில்னா வந்து என் வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது. அந்த ஹிந்தின்னு ஒன்று நான் கற்றுக்கணுன்னு தான் இன்றைக்கி வந்து நான் நல்லா சம்பாதிப்பேன், என் குடும்பத்தை நல்லா இன்னும் மேலே கொண்டு போவேன். ஹிந்தின்றது நடைமுறையில் வந்து கண்டிப்பாக தேவை. அது அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வந்து இந்திய மொழி வந்து தேவை. இப்போ நான் வெளியூருக்கு ஏதோ ஒரு ஏர்போர்ட்டுக்கோ ஒன்று போகிறேன்னா வச்சுக்கேன், அங்கே வந்து ஹிந்திக்காரங்க ஹிந்தியில் பேசினா எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அது எனக்கு தான் ஆச்சுங்க. ஹிந்தி வந்து முக்கியமாக தேவை. படிப்புக்கு வந்து ஹிந்தி வந்து எல்லாத்துலேயும் கொண்டு வரணும். அது எனக்கு முக்கியமாக தேவைப்படும். இல்லை, ஒரு அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் கற்றுத்தல் தப்பு கிடையாது. அது சாதாரண பிள்ளைங்களும் அரசாங்க பள்ளியில் படிக்கிறதுனால வரவேற்கத்தக்க ஒன்று தான். அதனால் ஒரு நாலேஜ் தான் டெவலப் ஆகாம தெரியல. அதனால் ஒரு பசங்களுக்கு நாலேஜ் குறைய போகிறதில்ல. அதை வந்து அவங்க கம்பல் பண்ணி திணிக்கிறாங்க, இப்போ திணிக்கிறாங்க எல்லாம் கிடையாது. ஏற்கனவே காங்கிரஸ் பீரியட்லேருந்து இருக்காது. காங்கிரஸ் பிஜேபி வந்த பிறகும் சரி, இப்போ ரீசண்டாக வந்து இந்த இப்போ எலெக்ஷன் வரப்போகுதுல்ல, அதுக்காக வேண்டி இவங்க வந்து ஒரு ப்ராப்ளத்தை கொஞ்சம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட்டு யாருமே வந்து திணிக்கக்கூடாது, திணிக்கணும் அப்படிங்கிறது மெயின் இல்லை. இப்போ வந்து இந்த ஒரு சப்ஜெக்டாக எடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஹிந்தி கற்றுக்கிறது எல்லோரும் கற்றுக்கிறது நல்லது தான். பசங்களுக்கு வந்து எல்லோரும் ஸ்கூல் பசங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே கற்றுக்கலாம். ஹிந்தி கற்றுக்கினா மொழி 4 மொழி கற்றுக்கிறது நல்லது தான். இல்லை பணக்கார வீட்டு பிள்ளையா இருந்தால் பணம் இருந்தால் படிக்கலாம். இல்லை பணம் தான் படிக்கிறாங்க. நான் ஏன் சுத்தமாக நான் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறேன். என் பையன் அங்கே தான் படிக்கிறான். அவனை படிச்சு அவன் எல்லா மொழியை படிச்சு தானே. எல்லாம் உங்கள் பையன் மட்டும் வெளிநாட்டுக்கெல்லாம் போகலாம், அங்கே பசங்க போகக்கூடாதுண்ணா. எல்லா மொழியும் கற்றுக்கலாம். இப்போ இது பிரதமரே எல்லா நாட்டுக்கும் போகிறான்னா அவர் ஒரு தமிழ் தெரியும், அவருக்கு ஹிந்தி தான் தெரியும். ஹிந்தி தவிர தெரியும், அவர் இங்கிலீஷ் தெரியும், அவ்வளோதான். அவர் உலக நாள் சுற்றுறாருல, அது மாதிரி நம்ம பசங்க சுற்றுனா அது ஒன்றே தப்பு கிடையாதுல்ல, அவ்வளோதான்.